Hello, hi, hi, good evening. Yes, hello, good afternoon, good afternoon. Hello, hi. Hi, Rohit. Hi. Good afternoon, pa. So, இப்போ வந்து ரிமைனிங் இருக்கிற நம்ம சாப்டர் 8 क्वेश्चंस வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து பாத்துறலாம் சரிங்களா? ஓகே. சோ இப்போ எல்லாம் கிளியரா இருக்கா? எஸ். சோ குயிக்கா வந்துட்டு நம்ம சாப்டர் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம் சரிங்களா? ஓகே. சோ கம்ப்ளீட் பண்ணிரலாமா? எஸ் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸர்சைஸ் 8.3 ல வந்து பாத்தீங்க அப்படினா 7th ப்ராப்ளம் சரியா? ஓகே. எஸ். சோ ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எக்ஸர்சைஸ் 8.3 ல 7th ஒன் சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நமக்கு வெக்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? ஓகேப்பா ஓகே. சோ வெக்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா? 3 வெக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சரியா? சோ அத வந்து நம்ம A வெக்டர் குட் ஆஃப்டர்நூன் பா குட் ஆஃப்டர்நூன். எஸ். சோ A வெக்டர் B வெக்டர் C வெக்டர்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா நோ. சோ இதுல வந்து நமக்கு மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் வந்து இருக்கும் இல்லையா? சோ நம்ம வந்து பார்த்தா ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வெக்டர்ஸ்ல வந்து மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் வந்து இருக்கும்பா. சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினா மேக்னிட்யூட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் சரிங்களா? சோ இதுல வந்து கொடுத்திருக்கிற 3 வெக்டர்ஸ் வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க சரியா? சோ A வெக்டர் B வெக்டர் C வெக்டர் நம்ம எழுதியாச்சு. சோ இதுல இருக்கிற மாடுலஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்றோம் சரிங்களா? சோ மாடுலஸ் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சோ மாடுலஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ரூட் ஆஃப் IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லைங்களா? எஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையாப்பா? சோ ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பிளஸ் -2 ஸ்கொயர் -6 ஸ்கொயர் சரிங்களா? IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம் சரிங்களா? சோ ரூட் ஆஃப் 1 + 4 + 36 ஓகே. சோ நம்மளோட மாடுலஸ் A வெக்டர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா √41 சரிங்களா? √41 இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா B வெக்டர் சரியா? சோ B வெக்டரோட மேக்னிட்யூட் வந்து கால்குலேட் பண்ணனும் சரிங்களா? சோ மாடுலஸ் B வெக்டர் இஸ் equal to root of IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம் சரிங்களா? சோ 2 ஸ்கொயர் plus -1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் சரிங்களா? சோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா √6 ஓகேங்களா? √6 ன்னு சொல்லி கிடைக்கும். சோ ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கப்பா. சோ குயிக்கா வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம் சரிங்களா? ஓகே சரிங்களா? எஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா எஸ் ரோஹித் நான் ஃபுல்லாவே வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஜஸ்ட் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படினா மேக்னிட்யூட் மட்டும் தான் வந்து கால்குலேட் பண்றோம் சரிங்களா? ஓகே. சோ மேக்னிட்யூட் மட்டும் தான் வந்து கால்குலேட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மாடுலஸ் வெக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்றீங்க சரிங்களா? சோ மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரூட் ஆஃப் IJK ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே. சோ அதே மாதிரி நம்ம A வெக்டர் B வெக்டர் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா C வெக்டருக்கு வந்துட்டு நம்ம மாடுலஸ் வந்து கால்குலேட் பண்றோம் சரியா? சோ மாடுலஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு √35 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா? சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு சைட்ஸை வந்து ஆட் பண்ணும்போது தேர்ட் சைடோட வேல்யூ வந்து கிடைக்கணும் இல்லையா? எஸ். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா B வெக்டரையும் C வெக்டரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து A வெக்டர் வந்து கிடைச்சிடும் சரிங்களா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் சரியா? சோ தேர்ட் சாப்டர்ல நம்ம இதுக்கு அப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 8th சாப்டர் மட்டும் பார்க்கலாம் சரியா? ஓகேவா? சோ கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ் வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் சரியாப்பா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஷோ தட் தி பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டர்ஸ். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து கோப்ளேனரா இல்லையா அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்காங்க சரியா? எஸ். So 8.2 ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ப்ராப்ளம் பா சரியா? show that the points whose position vectors. so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு கோப்ளேனரா இல்லையா அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா? சோ கோப்ளேனர் அப்படிங்கற ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? சோ அது என்ன கண்டிஷன் பா? சோ யாருக்கா ஞாபகம் இருக்கா? எஸ். சோ கோப்ளேனரா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா? எஸ். அந்த கண்டிஷன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? எஸ். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மெயினா வந்து 8th சாப்டர்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் கோப்ளேனரிசம் வந்துட்டு கண்டிப்பா வந்து கேட்பாங்க சரியா? சோ இதோட மெத்தட் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் வந்து பாத்துக்கோங்க அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரியா? எஸ். சோ மறந்துட்டீங்களா? சோ கோப்ளேனர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் வெக்டர் இஸ் a linear combination of another two நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா? எஸ். ஒன் வெக்டர் இஸ்
One vector is a linear combination of other two. சரிங்களா? linear combination of other two vectors. Okay. That is A vector is equal to, so MB vector plus NC vector. சரிங்களா? So இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா? Yes ராதாமணி, yes பா, good. அஷிஃபா, செந்தில், yes பா, good. கிளியரா சொல்றீங்க. Yes ரோஹித். ஓகே, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வெக்டர் இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் டூ. சரிங்களா? ஸோ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்பி வெக்டர் பிளஸ் என்சி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் ரோஹித், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாமா? ஸோ என்னென்ன வெக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஓஏ வெக்டர் இல்லையா? ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4i plus 5j plus k இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஓபி வெக்டர். ஓபி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஜே மைனஸ் கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓசி வெக்டர். சரியா? ஸோ 3i plus 9j plus 4k. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் இன்னொரு வெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓடி வெக்டர். சரியா? ஸோ ஓடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4i plus 4j plus 4k. சரியா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா 3 வெக்டர்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம 3 வெக்டர்ஸ் வந்து எடுக்க போறோம். பொசிஷன் வெக்டர்ஸ் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 வெக்டர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபி வெக்டர். ஸோ ஏபி வெக்டரை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்ப்பா? எஸ், ஏபி வெக்டரை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? எஸ், ஏபி வெக்டரை நம்ம எப்படிப்பா ஃபைண்ட் பண்ணுவோம்? இப்பதான்ப்பா ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஓகே, எஸ், ஓபி மைனஸ் ஓஏ இல்லையா? எஸ், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ. ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டரை நம்ம சப்ராக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ ஓபி வெக்டர் ஓஏ வெக்டரையும் ரெண்டையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ ஓஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 4i பிளஸ் 5j பிளஸ் கே வெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? 4i பிளஸ் 5j பிளஸ் கே இல்லைங்களா? ஸோ பி வெக்டர் என்ன கொடுத்துருந்தாங்க? மைனஸ் ஜே மைனஸ் கே இல்லையா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஐ வெக்டர்ஸ் வந்து கொடுக்கல இல்லையா? ஓபி வெக்டர்ல வந்து நமக்கு ஐ வெக்டர் வந்து கொடுக்கல. எஸ் சிவசங்கரி, ஜொனாதன், எஸ் பா, எஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு டேர்மே நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு டேர்மே மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்னப்பா? எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? மைனஸ் ஜே மைனஸ் கே மைனஸ் 4i மைனஸ் 5j மைனஸ் கே இல்லைங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ என்னப்பா? எஸ், கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் நஸ்ரீன், எஸ் பா. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஐ வெக்டர்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் 4i மட்டும் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே வெக்டர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஜே இருக்கு, இங்கே வந்து மைனஸ் 5 இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 6j அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க கே வெக்டர்ஸ் வந்து பாருங்க, இந்த சைடு மைனஸ் கே இருக்கு அண்ட் இங்கே ஒரு மைனஸ் கே இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் 2k. ஓகே, ஸோ நம்மளோட ஏபி வெக்டார் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ஏசி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஏசி வெக்டர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஓசி மைனஸ் மைனஸ் 6j மைனஸ் 2k. ஸோ 4i வரும். சரிங்களா? எஸ், நாவல் 4i வரும். 4i வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? எஸ் ரோஹித், வெரி குட். மைனஸ் 4i மைனஸ் 6j மைனஸ் 2k. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசி வெக்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். சரிங்களா? ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓசி வெக்டர் என்னப்பா? 3i பிளஸ் 9j பிளஸ் 4k இல்லைங்களா? 3i plus 9j plus 4k. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம ஏ வெக்டாரை வந்து மைனஸ் பண்றோம். சரியாப்பா? எஸ், வெரி குட் தேஜஸ், நஸ்ரீன், எஸ்பா. ஸோ 4i மைனஸ் பிளஸ் 5j பிளஸ் கே. சரிங்களா? ஸோ இதுல வந்து மைனஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவாப்பா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்றேன், ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ 3i பிளஸ் 9j பிளஸ் 4k மைனஸ் 4i மைனஸ் 5j மைனஸ் கே. சரிங்களா? ஸோ இதில் வந்து 3i இருக்கு, இங்கே மைனஸ் 4i இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூ என்னப்பா வரும்? ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மைனஸ் ஐ மட்டும் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போதான்ப்பா ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? 10th சயின்ஸ். ஸோ எப்போங்கிறது வந்து அப்டேட் பண்ணுவோம். சரியாப்பா? ஓகே, ஸோ மைனஸ் ஐ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9j இருக்கு, மைனஸ் 5j இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எஸ் ரோஹித், வெரி குட். ஸோ மைனஸ் ஐ பிளஸ் 4j. சரிங்களா? மைனஸ் ஐ பிளஸ் 4j
நெக்ஸ்ட் இங்கே வந்து +4 இருக்குது, இங்கே வந்து -k இருக்குது சரிங்களா. +4k -k இருக்குது. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா +3k ஓகேவா. -i +4j +3k ஓகேவா. எஸ் வெரி குட். ஓகேப்பா ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏடி வந்து கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. ஏடி வெக்டார் வந்து கால்குலேட் பண்ணணும் சரியா. ஸோ ஏசி வெக்டார் கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி வெக்டார் வந்து கால்குலேட் பண்ணணும். எஸ் உதயா ஜொனாதன் எஸ்பா குட் குட். ஹாய்ப்பா ஹாய் ஐஸ்வர்யா குட் ஆஃப்டர்நூன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி வெக்டார் இல்லையா. ஸோ ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் சரிங்களா. ஸோ வாட் இஸ் ஓடி வெக்டார்ப்பா. ஓடி வெக்டார் என்ன -4i + 4j + 4k இல்லைங்களா. ஸோ -4i + 4j + 4k ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4i + 5j + k சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா. ஹாய் அபி ஹாய் குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஓகே இட்ஸ் ஓகே ரோஹித். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4i + 4j + 4k இல்லையா. ஸோ மைனஸ் எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 4i - 5j - k சரிங்களா. ஸோ -4i -4i இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து -8i சரிங்களா. 10th 11th சாப்டர் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சிவசங்கரி சரிங்களா. ஸோ -8i ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4j இருக்கு -5j இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -j வந்து கிடைக்கும் சரிங்களா. -j வந்து கிடைக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +4k இருக்குது, அங்கே -k இருக்கு சரியாப்பா. ஸோ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா +3k சொல்லி கிடைக்கும் சரியா. ஸோ -8i -j +3k தான் வந்து நம்மளோட ஏடி வெக்டார் ஓகேவா. எஸ் ரோஹித் எஸ் குட்பா. ஸோ 7th சாப்டர் வந்து மார்னிங்கே வந்து பார்த்துட்டுப்பா. இந்த வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த பிடிஎஃப்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க சரியா. ஓகே எஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் உதயா எஸ் வெரி குட்ப்பா வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் சரியா. ஓகே ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு a vector is equal to mb vector plus nc vectorனு எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ab வெக்டாரை வந்து நம்ம a வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம b வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை c வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இந்த 3 வெக்டார்ஸை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. So a vector is equal to mb vector plus nc vector சரியா. ஓகே ஸோ இதில் a vector என்னப்பா நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. -4i -6j -2k சரிங்களா. -2k equal to m into so b vector வந்து நம்ம ac vector வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா. எஸ் ஸோ நீங்கள் ab bc cdனு வந்து எடுக்கலாம். நீங்கள் எனி 3 வெக்டார்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்ப்பா. ஸோ ஒரே வெக்டாரை வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஓகே எஸ் லாஸ்ட் ஸ்டெப்பா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏபி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஏசி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஏடி. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து நேமிங் வச்சுக்கிறேன். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லி நான் வந்து நேமிங் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஏபி வெக்டார்னு எழுதாமல் ஏபியை நான் வந்து ஏ வெக்டார்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் சரியாப்பா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வெக்டார் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் -i + 4j + 3k சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n into சி வெக்டார் நம்ம என்ன எடுத்தோம் -8i -j + 3k சரிங்களா. -j + 3k ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்முக்கு வந்து நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா. ஓகே ஸோ இந்த டேர்ம்லேருந்து ஓகே 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 ஷோர். ஸோ ஏபி ஏசி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இதை நம்ம ஏ வெக்டார் ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழுதுறோம் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம பி வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா. ஓகே எஸ் ஸோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன் சரிங்களா. ஓகேவா எஸ் சொல்லுங்க. 6th சாப்டர் வந்து ஈவினிங் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஈவினிங் வந்து 6th சாப்டர் பார்க்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த லீனியர் காம்பினேஷன் ஃபார்மில் வந்து நம்ம எழுதுனதுக்கப்புறமா ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் சரியா. ஓகே ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா IJK இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1 2 3ன்னு சொல்லி நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போகிறோம் சரியா. ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
j ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து எடுக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் j ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்து பாருங்க சாரி i ஓட கோஎஃபிஷியன்ட் எடுக்கலாம் i j k சோ இது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்கப்பா ஃபர்ஸ்ட் வந்து -4 இருக்கு இல்லையா -4 which is equal to சோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாருங்க -i ன்னு இருக்கு சோ இந்த m வந்து உள்ள நீங்க மல்டிப்ளை பண்ணனும் சரியா m வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணனும் சோ நமக்கு வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் -m ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா minus m ன்னு சொல்லி கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் டேர்ம் அதாவது n into டேர்ம் இருக்கு இல்லையா சோ அதுல வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்க நமக்கு 8 ன்னு சொல்லி இருக்கு சரியா சோ 8 into n வந்து நம்ம பண்ணனும் சரிங்களா சோ -8n ஓகே சோ எப்படி எழுதி இருக்கோம் தெரியுதா ஓகே சோ நீங்க அத டைரக்ட்டா நீங்க வந்து அத டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து பண்ண முடியாது சோ இந்த டேர்ம் வச்சு இந்த மெத்தட் வச்சு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணனும்ப்பா சோ டைரக்ட்டா நீங்க அத போடிங்க அப்படினா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேவா எஸ் ஓகே ஓகேப்பா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம -4 is equal to -m -8n ன்னு சொல்லி இருக்கு சரியா சோ இது எல்லாமே நமக்கு மைனஸ்ல இருக்கு இல்லையா சோ என்ன பண்றேன் நான் மல்டிப்ளை பை மைனஸ் பண்ணிட்டு ஈக்குவேஷன் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன் சரிங்களா சோ மல்டிப்ளை பை நான் வந்து மைனஸ் பண்றேன் சோ ஈக்குவேஷனை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் சரிங்களா சோ 8n + m = 4 ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் சரியா இது வந்து என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1 சரிங்களா ஓகே ஓகேவா எஸ் கிளியரா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா j ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எழுதிக்கலாம் சரியா எஸ் பீட்டர் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா i ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து கால்குலேட் பண்றப்ப நம்ம வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா சோ i ஓட கோஎஃபிஷியன்ட் வெச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுக்கறோம் j ஓட கோஎஃபிஷியன்ட் வெச்சு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கறோம் and z ஓட கோஎஃபிஷியன்ட் வெச்சு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கறோம் சரிங்களா சோ இதுல வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நான் எடுத்துர்க்கேன் சரிங்களா சைன் சேஞ்ச் ஆகுது சைன் வந்து நான் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்க இதே சைனை வெச்சு கூட வந்து போட்டுக்கலாம் சோ எல்லாம் மைனஸ்ல இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படினா மைனஸ் மட்டும் நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்றேன் சரிங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்க சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு -4 ன்னு இருக்கு இல்லையா சோ -4 is equal to சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா m into ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா சோ அதுல -i மட்டும் இருக்கு சோ which is -1 இல்லீங்களா சோ -1 into m பண்ணும்போது நம்மளோட வேல்யூ என்னப்பா -m ன்னு சொல்லி இருக்கும் சரியா ஓகே எஸ் மைனஸா காமனா எடுத்து கூட மல்டிப்ளை பண்ணலாம் சோ நமக்கு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சரியா ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா n into அந்த டேர்ம் இருக்கு இல்லையா சோ அதுல வந்து i ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்க 8 ன்னு சொல்லி இருக்கு -8 ன்னு இருக்கு சோ -8n அப்படினு சொல்லி நமக்கு கிடைக்கும் சரியா சோ -4 is equal to -m -8n ன்னு இருக்கு சோ இத சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்றேன் இல்ல நீங்க காமனா எடுத்து கூட நீங்க வந்து டிவைட் பண்ணி முடிச்சிரலாம் சரியா சோ 8n + m is equal to 4 ன்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது சரிங்களா ஓகே m + 8n = 4 சரியா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா j ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து எடுக்கணும் சரியா சோ j ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்க சோ நமக்கு இங்க 6j இருக்கு -6j இருக்கு சோ -6 ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரியா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா m into ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா சோ அதுல வேல்யூஸ் வந்து பாருங்க நமக்கு 4j அதாவது 4 ன்னு இருக்கு இல்லையா சோ 4m வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா 4m நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் டேர்ம்ல வந்து பாருங்க -j ன்னு இருக்கு தட் இஸ் -1 இல்லீங்களா சோ -n ன்னு சொல்லி இருக்கும் சரியா சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் 4m - n which is equal to -6 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படினா ஈக்குவேஷன் நம்பர் 2 சரியா சோ இங்க நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்துட்டோம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா k ஓட கோஎஃபிஷியன்ட்ட நீங்க எடுக்கணும் சரியா k ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து எடுக்கணும் சரிங்களா s by s good சோ k ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன -2 which is equal to 3m நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 3n சரிங்களா yes 3m + 3n is equal to -2 சோ இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓகேவா ஈக்குவேஷன் நம்பர் 3 சோ இப்போ வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா m and n வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரிங்களா m and n வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரியா ஓகே சோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா solve 1 and 2 solve 1 and 2 சரியா சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னப்பா m + 8n = 4 ன்னு எடுத்துறோம் இல்லையா எஸ் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 4m - n n is equal to -6 ஓகேங்களா சோ இதுல வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் அப்படினா 8 ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ
m plus 8n is equal to 4. So second equation நான் 8 ஆல multiply பண்றேன். So 32m minus 8n which is equal to இங்க வந்து பாத்தீங்கன்னா 48 சரிங்களா minus 48 ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா எஸ் PDF வந்து கண்டிப்பா வந்து சென்ட் பண்ணிரோம் சரிங்களா ஓகேவா So next வந்து பாத்தீங்க அப்படினா இது ரெண்டையும் வந்து நம்ம plus 8n minus 8n வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இது ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் Okay, so இது ரெண்டையும் வந்து cancel பண்ணிட்டோம் அப்படினா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிரலாம் 33m which is equal to so இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படினா -44 ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா சோ இதுல இருந்து நம்ம m வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம் so m is equal to -44 divided by 33 இல்லைங்களா so m is equal to -4/3 so m வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையாப்பா m வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் so next என்ன பண்ணனும் இந்த m வேல்யூவை either நம்ம equation 1 or equation 2 ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சரிங்களா yes equation 1 or equation 2 ல வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் okay ஓகேவா so substitute m is equal to -4/3 in equation 1 நான் equation 1 ல வந்து substitute பண்றேன் so m plus 8n equal to 4 இல்லைங்களா so -4/3 plus 8n equal to 4 so 8n equal to 4 so -4/3 இருக்கு இல்லையா so அத நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போகும்போது பிளஸ் ஆயிரும் இல்லைங்களா so +4/3 சரியா +4/3 so 8n equal to 12 plus 4 divided by 3 ன்னு இருக்கும்பா so 8n equal to 16/3 சரிங்களா 18 equal to 16 plus 3 okay so இதுல நம்ம என்ன பண்ணனும் n வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லீங்களா yes chapter 6 வந்து ஈவினிங் பார்க்கலாம்ப்பா so n is equal to 16/3 into so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 8 வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா so அத நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போவோம் நமக்கு டிவிஷன்ல வந்துரும் so 1/8 ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா so 8 1 times 16 2 times வந்து கால்குலேட் பண்ணுவோம் so n is equal to 2/3 சரிங்களா n is equal to 2/3 so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு m and n வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு ஓகேங்களா yes m and n வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு so இதுல இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருந்தேன் linear combination of other two one vector is a linear combination of other two ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா so அந்த டேர்ம் வந்து நம்ம இத வச்சு தான் கால்குலேட் பண்ண போறோம் இப்போ m and n வேல்யூ இருக்கு இல்லையா so அத வந்து நீங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சரியா so ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து ஃபர்ஸ்ட் and 2 நம்ம எடுத்து m வேல்யூ கால்குலேட் பண்ணோம் and then n வேல்யூ கால்குலேட் பண்ணனும் சரிங்களா so இப்போ வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது வந்து satisfy ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணனும் so if satisfied அப்படினா நம்ம கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ் வந்து கோப்ளேனார் அப்படினு வந்து சொல்லிரலாம் சரிங்களா yes listen pa okay so கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ் வந்து நம்ம கோப்ளேனார் அப்படினு வந்து சொல்லிரலாம் சரிங்களா so third equation என்னப்பா நமக்கு 3m plus 3m plus 3n equal to -2 இல்லைங்களா so இதுதான் வந்து நம்மளோட third equation so m and n வேல்யூவை வந்து நீங்க இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சரியா so substitute m and n value in equation 3 சரிங்களா first two equation வச்சு தான் நீங்க சால்வ் பண்றீங்க so third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சரிங்களா so இதே வந்து நீங்க 1 3 equation வந்து நீங்க எடுத்து சால்வ் பண்றீங்க அப்படினா செகண்ட் equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணி satisfied இல்லையா அப்படிங்கறது வந்து செக் பண்ணனும் சரியா ஓகே so 3 into m ஓட வேல்யூ என்னப்பா -4/3 plus 3 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா சாரி n ஓட வேல்யூ 2/3 சரிங்களா -2 so 3 வந்து கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் -4 plus 2 இருக்கு which is equal to 2 so இத கால்குலேட் பண்ணோம் அப்படினா -2 equal to 2 ன்னு சொல்லிருச்சு so நம்மளோட வெக்டர்ஸ் வந்துட்டு கோப்ளேனார் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா சோ இதுல வந்து நீங்க எந்த ரெண்டு ஈக்குவேஷன் வேணாலும் எடுக்கலாம் அந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துட்டு m and n வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ எந்த ஈக்குவேஷனை நீங்க எடுக்கலையோ அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் நீங்க m and n வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ அதை satisfy பண்ணிச்சு அப்படினா கொடுத்திருக்கிற வெக்டர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு கோப்ளேனார் அப்படினு வந்து சொல்லிரலாம் சரிங்களா சோ இது வந்துட்டு ஓகே சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்துட்டு பெருசா இருக்கு அப்படினா இது வந்து சின்னது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாலாம் கிடையாது சோ 5 மார்க்குக்கு நீங்க இத தான் வந்து எழுதணும் சரியா 5 மார்க்குக்கு நீங்க இத எழுதுனீங்கனா தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும் சரியா சோ the ப்ராப்பர் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்துட்டு இதுதான் சரிங்களா ஓகே சரியா So next வந்து பாத்தீங்க அப்படினா theorem 8.3 சரிங்களா theorem 8.3 so இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான theorem பா the medians of a triangle are concurrent அப்படினு வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா medians of the triangle are concurrent அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ணனும் சரியா so
ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு சரிங்களா. ஸோ கான்கரண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு மீடியன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க சரியா. இங்கேருந்து இங்கே ஒரு மீடியன் வருது நமக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு மீடியன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீடியன் இருக்கு சரியா. ஸோ இது எல்லா மீடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கான்கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஓகே லிசன். ஸோ இந்த ஒரே பாயிண்ட்ல வந்து நமக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கான்கரண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். ஒரே பாயிண்ட்ல வந்து பாஸ் ஆகும் சரியா. ஸோ இதை வந்து நம்ம ஏ பி சின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு ஒவ்வொரு மிட் பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. தட் இஸ் ஒவ்வொரு மீடியனையும் நம்ம எடுத்துக்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ வெக்டார். ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நேமிங் வந்து கொடுக்கணும் சரிங்களா. எஸ் எஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ அதுலேயே வந்து நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம் இல்லையா. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ வெக்டாரை நம்ம என்னென்னு எடுப்போம், ஏ வெக்டார்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஓபி வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து நேமிங் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. எஸ். ஸோ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நேமிங் வந்து கொடுத்துக்கலாம் சரியாப்பா. ஸோ இதில் வந்து நம்ம மீடியன்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வெக்டார் சரியா. ஓடி வெக்டார் இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட் பா. ஸோ ஓடி வெக்டாரை நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. எஸ். ஸோ டயக்ராம் நீட் கண்டிப்பாக வந்து டயக்ராம் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரோஹித். ஓகே. ஸோ ஓடி வெக்டார். ஸோ ஓடி வெக்டார் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ப்பா. எஸ். ஸோ ஓடி வெக்டார் வந்து எங்கே கனெக்டடாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வந்து கனெக்டடாக இருக்கு இல்லையா. பி அண்ட் சிக்கு வந்து நமக்கு கனெக்டடாக இருக்கு இல்லையாப்பா. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டேர்ம் மட்டும் எடுக்கிறோம் சரிங்களா. ஏ பி அண்ட் சி. ஸோ டி வந்துட்டு எதோட மிட் பாயிண்ட்ல நமக்கு இருக்குப்பா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ சரியா. ஸோ எதோட மிட் பாயிண்ட்ல இருக்கு, பி அண்ட் சிக்கு வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கு சரியா. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஓபி வெக்டார் பிளஸ் ஓசி வெக்டார் டிவைடட் பை 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா G1 ஓகேவா. ஸோ G1 டிவைட்ஸ் மீடியன் ஓகேவா. ஸோ இது வந்து மீடியன் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி இன்டர்னலி சரியா. இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:1 ஓகே. G1 டிவைட்ஸ் மீடியன் ஏடி சரிங்களா. மீடியன் ஏடி இன்டர்னலி ஓகே. இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 ஓகேவா. இந்த ரேஷியோ 2:1 ஓகேவா. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஜி வெக்டார் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ராய்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம், G1ங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா OG1 வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஓகே. OG1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா G1ங்கிறது வந்து அந்த மீடியன் சரியா. ஏடிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம எழுதுறோம் சரியா. 1 minute பா. ஓகே. ஸோ OG1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நம்ம எந்தெந்த டேர்ம் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்டர்னலி நம்ம ரேஷியோ வந்து சொல்லிட்டோம் இல்லையா. 2:1ங்கிற ரேஷியோ வந்து சொல்லிட்டோம். ஸோ 2OD வெக்டார் பிளஸ் OA வெக்டார் சரிங்களா. OD வெக்டார் பிளஸ் OA வெக்டார். ஸோ டினாமினேட்டர்ல நம்ம ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்றோம் சரிங்களா. 2 + 1 சரியா. ஓகே. ஸோ இன்டர்னலி ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஆட் பண்றோம் சரியா. OG1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2OD வெக்டார் பிளஸ் OA வெக்டார் டிவைடட் பை 2 + 1 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இருக்கு சரியா. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம். OD வெக்டாரை நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. எஸ். OD வெக்டாரை நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே. So 2 into OD vector நம்ம என்ன எடுத்திருந்தோம், OB vector plus OC vector எடுத்திருந்தோம் இல்லையா, divided by 2 plus OA vector divided by 3 சரிங்களா. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஓகேப்பா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம்ப்பா. OA vector is equal to A vector, OB vector equal to B vector and OC vector is equal to C vector அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ இது எல்லாமே வந்து பொசிஷன் வெக்டர்ஸை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் சரியாப்பா. ஓகே. Yes, I will explain. So,
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வெக்டார் ஓகேவா. ஸோ ஓடி வெக்டார் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எதோட மிட் பாயிண்ட்ல வந்து இருக்குப்பா. டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி அண்ட் சிக்கு வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம ஓபி வெக்டார் பிளஸ் ஓசி வெக்டார் டிவைடட் பை 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எஸ். ஸோ ஓடி வெக்டார் வந்து கிளியரா? எஸ் ஓகேங்களா. ஸோ ஓடி வெக்டார் வந்து அது எதுக்கு மிட் பாயிண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கிறோம் சரியாப்பா. ஸோ பி அண்ட் சிக்கு வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ தட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓபி வெக்டார் பிளஸ் ஓசி வெக்டார் டிவைடட் பை 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா G1. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மீடியனை நம்ம G1 எடுத்துக்கிறோம். ஸோ G1 டிவைட்ஸ் மீடியன் ஏடி இன்டர்னலி இந்த ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்றோம் சரிங்களா. So first vector ஓகேவா. so OG1 vector is equal to 2 into first நம்ம என்ன டிவைட் பண்றோம் 2:1 ரேஷியோ இல்லையா. so 2 into OD vector plus OA vector ஓகேங்களா. OD vector plus OA vector divided by 2 plus 1 சரிங்களா. ஓகே. so இதை நம்ம கால்குலேட் பண்ணலாமா. so இதுல வந்து OD vector நம்ம ஆல்ரெடி வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. so அந்த டேர்மை இதுல கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம்ப்பா. so இதுல வந்து நம்ம நேமிங் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா. so ஜஸ்ட் நீங்க அந்த நேமிங்ஸ் எல்லாம் வந்து இதுல எழுதிக்கோங்க. so that நமக்கு வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து 2 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஓபி வெக்டாரை நான் வந்துட்டு பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஓசி வெக்டாரை சி வெக்டார்னு எடுத்துக்கிறேன், ஓஏ வெக்டாரை ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன் டிவைடட் பை 3 சரிங்களா. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட OG1 சரிங்களா. OG1 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஇ மீடியனை வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. பிஇங்கிற மீடியனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ பிஇ மீடியன் எங்கே இருக்கு ஓகேவா. எஸ். ஸோ ஏ பி சி இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇங்கிற மீடியன் சரியா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம G2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ சரிங்களா. G2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா OE வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் சரிங்களா. OE வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ E வந்து எதோட மிட் பாயிண்ட்ல வந்து இருக்குப்பா. எஸ். OE வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு A அண்ட் Cக்கு வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் OA வெக்டார் பிளஸ் ஓசி வெக்டார் டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இந்த டேர்மை நான் ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைடட் பை 2ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைடட் பை 2 ஜஸ்ட் அந்த பொசிஷன் வெக்டார்ஸோட நான் நேமிங் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேப்பா ஓகே சரிங்களா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்ப்பா OG2 வந்து ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. எஸ். OG2 வந்து ஃபைண்ட் பண்ணணும். OG2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 into ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் 2 OE வெக்டார் சரிங்களா. OE வெக்டார் பிளஸ் OC வெக்டார் OB வெக்டார் சரிங்களா. OE வெக்டார். ஸோ இந்த மீடியனை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ப்பா. ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும் சரியா. ஸோ இதில் வந்து சென்டர் வந்து O. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 OE வெக்டார் பிளஸ் OB வெக்டார் வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. ஓகே. ஸோ டிவைடட் பை 2 plus 1 சரிங்களா. ஸோ OE வெக்டார் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ 2 into A வெக்டார் பிளஸ் C வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ இங்கே வந்து OB வெக்டாரை நம்ம B வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. B வெக்டார் டிவைடட் பை 3 ஓகே. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் A வெக்டார் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் டிவைடட் பை 3ங்கிற டேர்ம் வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா. ஓகே. எஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ OE வெக்டார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீடியன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்ப்பா. ADங்கிற மீடியன் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇங்கிற மீடியனை வந்து எடுக்கிறோம் சரியா. ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. பிஇங்கிற மீடியன் எடுக்கிறோம். அந்த பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா G2 சரியா. பிஇங்கிற மீடியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G2 ஓகேவா. ஸோ OE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸோ E வந்து எதோட மிட் பாயிண்ட்ல இருக்கு A அண்ட் Cயோட மிட் பாயிண்ட்ல இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா OA வெக்டார் பிளஸ் OC வெக்டார் டிவைடட் பை 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் OAக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக ஆல்ரெடி நேமிங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நேம் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் சரியா. ஸோ A வெக்டார் பிளஸ் C வெக்டார் டிவைடட் பை 2ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அதோட சென்ட்ராய்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. OG2ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ OG2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:1. ஸோ இதே காம்பினேஷன் தான்ப்பா வரும். ஸோ G2 டிவைட்ஸ் மீடியன் பின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் சரிங்களா. ஓகே. ஓகே 1 செகண்ட் நான் எழுதிடுறேன் சரிங்களா. So G2 divides median BE ஓகேங்களா. so BE internally in the ratio 2:1 சரிங்களா.
So 2:1. So first வந்து நம்மளோட மீடியன் இருக்கு இல்லையா, அந்த மீடியனோட டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுவீங்க சரிங்களா. 2 into OE வெக்டார் பிளஸ் OB வெக்டார் சரியா. ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ இங்க வந்து இதோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 2, இதோட ரேஷியோ வந்து 1 சரிங்களா. 2:1ங்கிற ரேஷியோ சரிங்களா. ஓகே இப்போ கிளியரா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா OG2 is equal to 2 OE வெக்டார் பிளஸ் OB வெக்டார்னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை 2 plus 1 இல்லையா, அந்த ரெண்டு ரேஷியோவை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ 2 plus 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா OE வெக்டாரை நம்ம இங்கே ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்றீங்க சரியா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா A வெக்டார், C வெக்டார், B வெக்டார் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆர்டர்ல வந்து நான் எழுதியிருக்கேன் சரிங்களா. A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் டிவைடட் பை 3 ன்னு சொல்லி நான் ஆர்டர் வைஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? எஸ் ஓகேவா. ஸோ செகண்ட் ஆஃப் சேம் ஆஸ் இட் இஸ், அதே தான் இப்போதான் நான் வந்து சொல்லி முடிச்சேன் சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் மீடியன். ஓகே தேர்ட் மீடியன். ஸோ தேர்ட் மீடியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு CF இல்லைங்களா. ஓகே ஸோ A B C ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் மீடியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா CF ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்னென்னு எடுப்போம், எஸ் கன்சிடர் த மீடியன் CF ஓகேங்களா. ஸோ CF எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டர் O இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம G3ன்னு எடுத்துக்கிறோம். G1 கால்குலேட் பண்ணிட்டோம், G2 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G3 சரியா. ஸோ அதுதான் வந்து நம்ம CFல வந்து கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ OF இஸ் ஈக்குவல் டு, ஸோ F வந்து எதோட மீடியன்ல இருக்குப்பா, எஸ். ஸோ F வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மிட் பாயிண்ட்ல இருக்கு, ஓகே எஸ். ஸோ எதோட மிட் பாயிண்ட்ல இருக்குப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ F வந்துட்டு எதோட மிட் பாயிண்ட்ல இருக்கு, எஸ் எஸ் சொல்லுங்க. F வந்துட்டு எதோட மிட் பாயிண்ட்ல வந்து இருக்குப்பா, எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே AB, எஸ் ரோஹித், எஸ் குட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா OA பிளஸ் OB divided by 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு A வெக்டார் பிளஸ் B வெக்டார் divided by 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம்ப்பா சரிங்களா. OF வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் B வெக்டார் divided by 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா G3 divides the median இல்லையா, divides the median CF internally in the ratio இல்லையா, இந்த ரேஷியோ 2:1 சரிங்களா. இந்த ரேஷியோ 2:1 சொல்லி நாம எடுத்துக்கிறோம் சரியா. ஓகே ஓகேவா. சோ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம், G3 equal to சோ எதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம், CF இல்லையா. சோ CF தான் வந்து நீங்க தனித்தனியா வந்து நீங்க எழுதுவீங்க சரிங்களா. ஓகே சோ 2OF plus OC சரிங்களா. 2OF plus OC divided by 2 plus 1 சொல்லி எடுப்போம் சரியா. ஸோ OF வெக்டார் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளியர், எஸ் ஓகே ஃபைனலி வந்து பார்த்துக்கலாம்ப்பா சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா. எஸ் ஸோ 2OF வெக்டார் பிளஸ் OC வெக்டார் divided by 2 plus 1 சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா. ஓகே ஸோ இதில் வந்து OF வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். A வெக்டார் பிளஸ் B வெக்டார் divided by 2ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ OC வெக்டார் divided by 3, இதில் 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் மட்டும் நமக்கு இருக்கும் சரியா. ஓகே ஸோ இதில் வந்து 3 டேர்மும் வந்து கம்பைன் பண்ணி வந்து பாருங்க 3யுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ OG1 வந்து பாருங்க நமக்கு, எஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பிளஸ் C வெக்டார் divided by 3ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க OG2 சரியா. OG2 நமக்கு வந்து சேமா இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க OG3 சரியா. ஸோ இந்த டேர்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக இருக்குது சரியா. இந்த டேர்மும் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் நம்மளோட மீடியன்ஸ் வந்துட்டு கான்கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா. ஸோ 3 டேர்ம்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு கொடுத்துருக்கிற மீடியன்ஸ் வந்துட்டு கான்கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா. ஸோ மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட்னு சொல்லி சொல்கிறோம் சரியாப்பா. ஓகே
எஸ் ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிறனால எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்மளோட கண்டிஷன் என்னன்னா இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு கொடுத்துருக்கிற மீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே பாயிண்ட்ல வந்துட்டு அது வந்து கிராஸ் ஆகுது சரியா. ஸோ தட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா. ஓகே எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீடியனாக வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏடிங்கிற மீடியன் வந்து எடுக்கிறோம்ப்பா. ஸோ ஏடியை வந்து நம்ம சென்ட்ராய்டு வச்சு தட் இஸ் ஓ வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து அதோட எதோட மிட் பாயிண்ட்ல இருக்கு, பி அண்ட் சியோட மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஓபி வெக்டார் பிளஸ் ஓசி வெக்டார் டிவைட் பை 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ G1 டிவைட்ஸ் அ மீடியன் ஏடி இன்டர்னலி இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோவில் வந்து அது டிவைட் ஆகுது. ஸோ OG1 இஸ் ஈக்குவல் டு 2 into OD வெக்டார் பிளஸ் OA வெக்டார் டிவைட் பை 2 + 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஓடி வெக்டர் வந்து ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஓடி வெக்டரை நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு OG1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மீடியன் பிங்கிற மீடியன் வந்து எடுக்கிறோம். சேம் ஆஸ் இட் இஸ் அதே தான் நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ OE வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் மிட் பாயிண்டோட இருக்கு, ஏசியோட மிட் பாயிண்ட்ல வந்து இருக்கு சரிங்களா. ஓகே ஸோ OA வெக்டர் பிளஸ் OC வெக்டர் டிவைட் பை 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு OA வெக்டர் OC வெக்டருக்கு நம்ம நேமிங் வந்து கொடுத்துக்கிறோம் சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க G2 டிவைட்ஸ் த மீடியன் B இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1 சரிங்களா. ஸோ 2:1ங்கிற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ OG2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into OE வெக்டர் பிளஸ் OB வெக்டர் டிவைட் பை 2 + 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து OE வெக்டர் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே ஸோ A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பிளஸ் C வெக்டர் டிவைட் பை 3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியன் சிஎஃப். ஸோ சிஎஃப் எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா OF வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2:1ங்கிற ரேஷியோவில் வந்து டிவைட் ஆகுது சரிங்களா. ஓகே ஸோ OG3 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 into OF வெக்டார் பிளஸ் OC வெக்டார் டிவைட் பை 2 + 1ன்னு சொல்லி எடுக்கிறோம் சரிங்களா. ஸோ OF வெக்டார் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் மீடியனோட சென்ட்ராய்டு வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது சரியா. ஸோ இப்போ 3 வேல்யூஸும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் மீடியன்ஸ் வந்துட்டு கான்கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் சரிங்களா. ஓகே எஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.1ல 12th ப்ராப்ளம் சரிங்களா. எக்ஸசைஸ் 8.1ல 12th ப்ராப்ளம் சரியா. So if ABCD is a quadrilateral, so நமக்கு இங்க ஒரு quadrilateral வந்து கொடுத்திருக்காங்க. எஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு quadrilateral கொடுத்திருக்காங்க. ஓகே ஸோ ABCDங்கிற குவாட்ரிலேட்டரல் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ABCD ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, E and F ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் AC அண்ட் BDன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கேருந்து நமக்கு இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் சரிங்களா. ஓகேவா. ஸோ இதில் வந்து E வந்து எதோட மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க, ACயோட மிட் பாயிண்ட் சரியா. ஸோ இங்கே வந்து நான் E வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த இடத்துல நான் E வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ F வந்து எதோட மிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, BDயோட மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நான் Fன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் ஓகேவா. ஸோ இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் சரியா. ஓகே எஸ் கிளியரா. ஸோ இங்கே என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள, AB வெக்டார் பிளஸ் AD வெக்டார் பிளஸ் CB வெக்டார் CD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4EFன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ AB வெக்டார் சரியா, AB வெக்டார். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு EF வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா டேர்ம்லையும் வந்து EF வந்து இருக்கணும் சரியா. ஸோ அதை மட்டும் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏலேருந்து பிக்கு வந்து நான் ட்ராவல் ஆகணும். ஸோ இந்த ரோடு வந்து எனக்கு பிளாக்ல இருக்கு சரியா. ஸோ AB வந்து நான் டேரெக்டாக வந்து போட போகிறது கிடையாது. ஓகேவா. எஸ் லிசன் பா. ஸோ இதோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஇலேருந்து போயிட்டு தென் இலேருந்து எஃப்லேருந்து போயிட்டு நெக்ஸ்ட் எஃப்லேருந்து பி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஏபியை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஏஇ வெக்டார் ப்ளஸ் இஎஃப் வெக்டார் ப்ளஸ் எஃப்பி வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஏடி வெக்டார். ஸோ ஏடி வெக்டார் சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம இப்படியே தான் வந்து எழுதுறோம் சரிங்களா. ஓகே ஸோ ஏடி வெக்டார் வந்து நம்ம டைரெக்டாக வந்து போகாமல் ஏஇ வெக்டார் ப்ளஸ் இஎஃப் வெக்டார் பிளஸ் FD வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CB வெக்டார். ஸோ CB வெக்டாரும் நமக்கு அதே தான்ப்பா, டேரெக்டாக வந்து நீங்கள் எடுக்காமல் நம்ம வந்து EF வச்சு நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், CE வெக்டார் பிளஸ் EF வெக்டார் பிளஸ் FB வெக்டார் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CD.
ஸோ சிஇ வெக்டார் ப்ளஸ் இஎஃப் வெக்டார் ப்ளஸ் எஃப்டி வெக்டார் சரிங்களா. எஃப்டி வெக்டார்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஸ், இட்ஸ் ஓகே. ஓகே ரோஹித். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு இஎஃப் வந்து கிடைச்சிருச்சு சரியா. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து எல்லாத்துலேயும் வந்து இஎஃப் வந்து நமக்கு இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நமக்கு ஃபைன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ ஏபி வெக்டார், ஏடி வெக்டார் ப்ளஸ் சிபி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏஇ வெக்டார் plus EF vector plus FB vector சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து AE vector plus EF vector plus FD vector சரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டேர்ம் நமக்கு என்ன CE vector plus EF vector plus FB vector சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே CE vector plus EF vector plus FD vector ஓகேவா. ஸோ இதுல இருந்து நம்ம ஒவ்வொரு டேர்மா வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் லைவ் ஈவினிங் இருக்கும்ப்பா. ஓகே, ஸோ இது எல்லா டேர்ம்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஏஇ வந்து பாருங்க, இங்கே ஒரு ஏஇ இருக்கு, இங்கே ஒரு ஏஇ இருக்கு இல்லையா. ஸோ டோட்டலி வந்து 2AE வெக்டார் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஎஃப் வந்து 4 டேர்ம்ஸ்லேயும் இருக்கு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4EF. ஓகே, 4EF இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பாருங்க FB. ஸோ இங்கே ஒரு FB இருக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு FB இருக்கு சரியா. ஸோ டோட்டலி வந்து 2 FB இருக்கு. ஸோ 2FB. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சிஇ வெக்டார் சரிங்களா. ஸோ சிஇ வெக்டார் நமக்கு எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு சரிங்களா. 2CE வெக்டார் பிளஸ் 2FD வெக்டார். ஓகேவா? எஸ், ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா டேர்ம்லையும் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டேர்ம் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4EF வெக்டார் நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதை தான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய வெக்டார் இல்லையா. ஸோ 2 into ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா AE வெக்டார் இருக்கு இல்லையா. ஸோ AE வெக்டார் வந்து எதோட ஹாஃப்பா? எஸ், ஏஇ வெக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெக்டாரோட டோட்டல்லேருந்து நம்ம அதோட ஹாஃப் சரிங்களா. ஏசியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ வந்து ஹாஃப். ஓகே, ஸோ ஹாஃப் ஏசின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். half AC vector சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 into FB. ஸோ FB வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோட ஹாஃப் தான்? FB வந்து பாத்தீங்க அப்படின்னா DB யோட ஹாஃப் சரிங்களா. FB வந்துட்டு DB யோட ஹாஃப். ஓகே, ஸோ DB வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 into CE வெக்டார். ஸோ CE வெக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதோட ஹாஃப்? CA ஓட ஹாஃப் சரிங்களா. ஸோ CE வந்து பார்த்தீங்க அப்படின்னா CA ஓட ஹாஃப். ஓகே, ஸோ ப்ளஸ் 2 into FD. ஸோ FDங்கிறது வந்து எதோட ஹாஃப்பா? FDங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா BDங்கிறத ஹாஃப். ஓகேவா? எஸ், ஸோ நீங்கள் வந்து செகண்ட் டேர்ம் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஆங்கிள் வந்து எழுத முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ ஹாஃப் BD வெக்டார். ஓகே, ஸோ இது எல்லா டேர்ம்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4EF வெக்டார் ப்ளஸ் இங்கே AC வெக்டார் இருக்கும் ப்ளஸ் DB வெக்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CA வெக்டார் BD வெக்டார் வந்து இருக்கும் சரியா. ஸோ இது எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரக்ஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன் சரிங்களா. எல்லாத்துலேயும் வந்து நான் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஓகே, ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்மளோட டேர்ம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்ப்பா? ஸோ டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. நம்மளோட சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ A equal to 4EF. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா AC வந்து நமக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது சரிங்களா. AC வந்து நமக்கு அப்படியே இருக்குது அண்ட் DBயும் வந்து நமக்கு அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் CAவை வந்து நான் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ BDங்கிறத வந்து நான் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஓகே, எஸ்ப்பா. ஓகே ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4EF is equal to ஸோ இந்த டேர்ம் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து நமக்கு 4 into EF மட்டும் கிடைக்கும் சரியா. ஓகேவா? எஸ், கிளியராப்பா?
ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிளியராக இருக்கும். டயக்ராம் வச்சு எழுதிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ நம்ம 8th சாப்டரில் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அண்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ முக்கியமாக கோப்ளேனார், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ கொலினியர், இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் அதோட பேசிக் மாடல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்க. ஈவினிங் வந்து சாப்டர் 6 வந்து லைவ் இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வந்து அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, எஸ், தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல். எஸ், ஓகே, தேங்க்யூப்பா.